கேட்டதா சொல்லுங்க. நல்லா சாப்பிடுங்க. போய் அக்யூஸ்லாம் போட்டு மிதிக்கலாம். அதுக்கு எனர்ஜி வேணும்ல. முதல்ல சாப்பிட்டுட்டு போங்க தெம்பா. அவர் திருநெல்வேலி தான். சுபாஷ்னு இருக்காங்கல்ல, அவங்க திருநெல்வேலி தான். டெல்லியில் இருக்காங்க போலீஸா. இங்கே வந்திருக்காங்க. வாங்க வாங்க முத்துக்குமார், அவங்க சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க கோயில் கூடைக்கு. ரொம்ப நாளாக ஏன் வரல ஜி? நான் சாப்பிட்றேன் வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட்றேன் வாங்க சாப்பிட்றேன். முத்துக்குமார் ஓகே 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 ஓகே. அதான் நான் சாப்பிட்றேன், நானும் சாப்பிட்றேன். என்ன புலம்பலக்கா? மீனில் முள் இருக்கு அண்ணா. அதான் சாப்பாடில் குழம்பு ஓட்ட மாட்டுது, வரையா வச்சுட்டேன். லெமன் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி. செருப்பு போட்டுக்கிறேன் ஜி, முள்ளு குத்துனா. கடல் மீன் தான் ரொம்ப முள் இல்லை ஜி, ஆனாலும் இருக்கு ஜி. மீனை பார்த்து தான் சாப்பிடணும். குத்துனா அப்புறம் வலிக்கும்ல. என்ன சாப்பாடு ஜி இன்னைக்கு வீட்டில்? வஞ்சரம். உங்கள் ஊரில் இருந்தால் பிடிச்சி கொண்டுட்டு வாங்க, பிடிக்கும் எனக்கு, சமைச்சு சாப்பிட்றேன். சரிங்களா ஜி? பாறை மீன், பாறை மீனும் மத்தி மீனும் இன்னைக்கு வாங்கினாங்க. ஓ, முள் இல்லாத மீன் உண்டோ? இருக்கும். எதை? இந்த திருக்கையா? அந்த மீனுக்கு முள் இருக்காது, ஆனால் அந்த மீன் நான் சாப்பிட்டதில்லை. வஞ்சர மீன் சாப்பிட்ற அளவுக்கு வசதி இல்லை ஜி. ஃப்ரீயாக நாங்கள் பிடிச்சிட்டு வாங்க அந்த பக்கம் திருநெல்வேலியிலேருந்து. இங்கே முள் எடுக்கிறத விட வெந்தயம் எடுக்கிறது பெரிய விலையா இருக்கு. தகட்ட தகட்ட போன வருஷம் சாப்பிட்டோம் வஞ்சர மீன். இந்த வாயில் வைக்க வரேன், பின்னாடி போய் உட்காந்து. ஒரு அரசு போக்குவரத்து 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 தான் சொல்லணும் போலீஸ்கிட்ட. மீனாவது கிடைக்குதே மாசத்துல ஒரு நாள். வஞ்சர மீன் வேற. சரி, நீங்கள் சொன்னதும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். குனிஞ்சதெல்லாம் நிம்மரில் முள் எடுக்கிறதுல. சரி ப்ரோ, தேங்க்யூ. மறுபடியும் ஒரு ட்ரிப்பு போடுங்க கன்னியாகுமரிக்கு. இந்த வரஞ்சி வஞ்சரம் மீன் கிடைக்குமா? வஞ்சரம் சாப்பிட போன வாட்டி கன்னியாகுமரி போன போய் இருடா முள் இருக்கு. வஞ்சரம் நாங்கள் சாப்பிட்லையே, எந்த கடற்கரையிலுமே நாங்கள் மீனே சாப்பிடல. வேளாங்கண்ணிக்கு வாங்க, எப்படி இருக்கும் பாருங்க. ஐயவன்